ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயமும், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கசகசாவும் முந்திரியும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தேங்காய், பச்சை மிளகா, கசகசாவும் முந்திரி போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் குக்கரில் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பில்லை, ஆனியன் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காய்கறி, இந்த காய்கறியெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கூட இதுலேயே போட்டுடலாம். நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் காரம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நான் பெப்பர் போட்டேன். உங்களுக்கும் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொத்தமல்லியை மேலே தூவிட்டு விசில் வச்சிடலாம். விசில் இந்த மாதிரி கீழே மேலேயும் கொட்டி இருந்தது. அதுக்கப்புறமா நான் எடுத்து கரண்டி போட்டு பார்த்தேன். எல்லாமே காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. ஸ்மெல் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.